உலகலாம் உணர்ந்த போதற்கரியவன் நிலவுலாபிக நேர்மலி வேணிகன் அழகில் ஜோதிய நம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். அன்பிற்கினிய சன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கமும் நல்வாழ்த்துக்களும். அன்பர்களே, இன்று சித்திரை 15 திங்கட்கிழமையோடு அமைந்திருக்கக்கூடிய இந்த அற்புதமான நாளில் உங்கள் அனைவரையும் நம்முடைய சிறப்பான ஆலய வழிபாட்டு நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றோம். அனைவருக்கும் நல்லதே நடக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு நாம் நிகழ்ச்சியை தொடங்குகின்றோம். அன்பர்களே, இன்றைய தினம் நாம் ஏறத்தாழ ஒரு 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்டு பழமை வாய்ந்த சிவபெருமானை சோமவாரமாக இருக்கக்கூடிய இன்று, திங்கட்கிழமையாக அமைந்திருக்கக்கூடிய இன்று நாம் தரிசிக்க இருக்கின்றோம். அன்பர்களே, இந்த ஆலயமானது எங்கு இருக்கின்றது என்று சொன்னால், இஞ்சிமேடு என்று சொல்லக்கூடிய திருத்தலத்தில் அமைந்திருக்கின்றது. அதாவது வந்தவாசிக்கு அருகில் பிரணமல்லூர், அதற்கு அருகில் அமைந்திருக்கக்கூடியது தான் இஞ்சிமேடு என்று சொல்லக்கூடிய திருத்தலம். இந்த திருத்தலத்தில் அருள்பாலித்து வரக்கூடிய திருமணிச்சேரை உடையார், அதாவது அழகிய ஆபரணங்களை அணிந்து கொண்டிருக்கக்கூடியவர் என்ற கருத்தின் அடிப்படையில் இந்த இறைவன் திருமணிச்சேரை உடையார் என்று அழைக்கப்படுகின்றார். இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய அம்பிகையும் திருமாமணி அழகி என்று, திருமாமணி அம்பிகை என்று அப்படி போற்றப்படுகின்றார். அன்பர்களே, இந்த ஆலயத்தில் நாம் அப்படி இந்த சிவபெருமான் பழமையான சிவபெருமான் என்பதற்கு பல்வேறு விதமான ஆதாரங்கள் இருக்கின்றன. எப்படி என்று சொன்னால், இந்த சிவபெருமான் அதே சக்தி வாய்ந்தவர் என்பதற்கு எடுத்துக்காட்டாக ஒன்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால், 1565ஆம் ஆண்டு தாலக்கோட் என்று சொல்லக்கூடிய இடத்தில் நடைபெற்ற போரின் காரணமாக, அந்நியர்கள் ஆக்கிரமிப்பின் காரணமாக இந்த ஆலயமானது பழுதுபட்டது. ஆனால் சிவபெருமானுடைய திருமேனிக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படவில்லை. அப்படி இருக்கக்கூடிய அற்புத சக்திமிக்க தெய்வமாக இருக்கக்கூடியவர் தான் இந்த திருமணிச்சேரை உடையார் என்று கொண்டாடப்படக்கூடிய சிவபரம்பொருள். இந்த ஆலயத்தோடு பார்த்தீர்கள் என்று சொன்னால், அகத்தியர், நந்தியம்பெருமான், சிலாத்தியர் என்று சொல்லக்கூடிய முனிவர் ஆகியவர்களோடு தொடர்புடையதாக அமைந்திருக்கின்றது. நாம் அந்த வரலாறை எல்லாம் பார்க்கின்ற பொழுது ஆச்சரியமாக இருக்கும். எப்படி என்று சொன்னால், இந்த இஞ்சிமேடு என்று அழைக்கக்கூடிய பெரிய மலை என்று சொல்லப்படக்கூடிய இந்த மலை இமயமலைக்கு நிகராக ஒரு காலத்தில் இருந்திருக்கின்றது. அப்பொழுது சிவபெருமான் இருக்கக்கூடிய, சிவபெருமானுடைய இருப்பிடமாக இருக்கக்கூடிய இமவான் என்ற பெயரை பெற்றதற்கு காரணமாக அமைந்திருக்கக்கூடிய அந்த இமயமலை, அந்த இமயமலைக்கு நிகராக அதைவிட உயரமாக இந்த மலை இருக்கலாமோ? ஆகையினால் அகத்தியம்பெருமான் இந்த பகுதிக்கு வந்தவர் என்ன செய்தார்? தன்னுடைய கால் பெருவிரலால் மலையை கொஞ்சம் அப்படி கீழே அழுத்தினார். அப்படி அழுத்திய உடனே மலை பூமிக்குள்ளே சென்றது. அதனுடைய ஒரு சிறிய பாகம் மட்டும் வெளியிலே தெரிந்தது. அதுதான், அதாவது மிச்சம் இருக்கக்கூடிய பகுதி என்ற கருத்தின் அடிப்படையில் இஞ்சிமேடு என்று அழைக்கப்பட்டு, அதுதான் இன்றைக்கு இஞ்சிமேடு என்று அழைக்கின்றது என்றும் குறிப்பிடுகின்றார்கள். அப்படிப்பட்ட அகத்தியரோடு தொடர்புடையதாக இருக்கக்கூடிய அற்புதமாக இஞ்சிமேடு சிவபெருமானை இப்பொழுது நாம் தரிசிப்போம். பாருங்கள், வந்தவாசிக்கருகில் பிரணமல்லூர், அதற்கு அருகில் அமைந்திருக்கக்கூடியது இஞ்சிமேடு. இஞ்சிமேடு திருத்தலத்தில் அருள்பாலிக்கக்கூடிய திருமணிச்சேரை உடையார் ஆலயத்தை இன்றைக்கு நாம் தரிசித்து கொண்டு இருக்கின்றோம். அப்படி நாம் இந்த ஆலயத்திற்குள்ளே அப்படி சில படிகள் ஏறி மேலே செல்கின்றோம். மேலே சென்று ஆலயத்திற்குள்ளே சென்றவுடனே இடது பக்கத்தில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் விநாயகப் பெருமான். அந்த விநாயகப் பெருமான் குஜராத்தில் இருந்து கொண்டு வரப்பட்டு இருக்கின்றார். அந்த குஜராத்தில் இருந்து கொண்டு வரப்படுகின்ற அந்த விநாயகப் பெருமான் எப்படி என்று சொன்னால், அப்படியே பளிங்கு கற்களால் ஆக்கப்பட்டவர். ஆகையினால் பளிங்கு விநாயகர் என்று அழைக்கப்படுகின்றார். அந்த விநாயகர் தரிசனம் பண்ணிட்டு நாம் உள்ளே நுழைகின்றோம். அப்படி உள்ளே நுழைகின்ற நேரத்தில் நந்தியம்பெருமான் இந்த ஆலயத்தில் சிவபெருமானை நோக்கி தவம் செய்து சிவனுக்கு வாகனமாக கூடிய ஒரு அற்புதமான தகுதியை பெற்றார் என்றும் ஒரு வரலாறானது இருக்கின்றது இந்த ஆலயத்தை பொறுத்தவரையில். ஆகையினால் எனவே நந்தியம்பெருமானை தரிசனம் பண்ணிட்டு நாம் ஆலயத்திற்குள் நுழைகின்றோம். அப்படி ஆலயத்திற்குள் நுழைகின்ற நேரத்தில் சிவபெருமானுடைய நவபாஷான லிங்க திருமேனி, அதாவது நவபாஷான லிங்கத்தினால் இந்த இறைவன் உருவாக்கப்பட்டு இருக்கின்றார். எப்படி என்று சொன்னால், இந்த பகுதியில் ஒரு முனிவர் சிவபெருமானை நோக்கி தவம் செய்தார். அப்படி தவம் செய்கின்ற நேரத்தில் யாராவது தவம் செய்தார்கள் என்று சொன்னால் இந்திரனுக்கு கொஞ்சம் அவன் நாற்காலி ஆட்டம் கண்டுடுமோ என்று அவனுக்கு ஒரு பயம் வந்துடும்.
ஆகையினால் அந்த தவத்தை கெடுப்பதற்கு அவன் முயற்சி செய்வான். அந்த வகையில் அவன் தன்னிடம் இருக்கக்கூடிய யானையை அனுப்பி அந்த முனிவருடைய தவத்தை கெடுப்பதற்கு அவன் முயற்சி செய்த நேரத்தில் அந்த யானையானது என்ன செய்தது, அருகிலே இருக்கக்கூடிய ஒரு குளம், அந்த குளத்தில் இருக்கக்கூடிய நீர், அந்த தீர்த்தத்தை எடுத்து அப்படியே ஃபயர் சர்வீஸில் பார்த்திங்கன்னா அந்த ஹோஸ் பைப்பில் வச்சு தண்ணியை பீச்சி அடிப்பாங்கள்ல, அந்த மாதிரி அந்த யானை தன் துதிக்கையால் அந்த தண்ணீரை பீச்சி அடித்தது. அப்பொழுதும் அந்த முனிவர் கலங்கவில்லை. அதுவும் அந்த மார்கழி மாத குளிரில் வேற அந்த மாதிரி அந்த யானை செய்கின்றது. அந்த முனிவர் அப்படியே கலங்காமல் அமர்ந்து தவம் செய்து கொண்டே இருந்தார். பிறகு ஒரு ஸ்டேஜில் இந்திரன் என்ன செஞ்சான், சரி அந்த யானையே கிட்டக்க அனுப்பி அந்த முனிவரை ஒரே நசுக்க வச்சிடுவான் அப்படின்னு அவன் முயற்சி செய்கின்ற நேரத்தில் யானை அந்த முனிவரை நெருங்க முற்பட்டது. அப்பொழுது சிவபெருமான் என்ன செய்தார், ஒரு நெருப்பு வளையத்தை உருவாக்கினார். அந்த நெருப்பு வளையத்தை தாண்டி முனிவரிடம் நெருங்க முடியவில்லை யானை. பிறகு என்ன நடந்தது பார்ப்போம். இப்பொழுது நாம் இஞ்சிமேடு சிவாலயத்தை தொடர்ந்து தரிசிப்போம் வாருங்கள். சோமவாரமாக திங்கட்கிழமையாக அமைந்திருக்கக்கூடிய இந்த நல்ல நாளில் நாம் இஞ்சிமேடு என்ற திருத்தலத்தில் அருள் பாலித்து வரக்கூடிய திருமணிச்சேரை உடையார் ஆலயத்தை இன்றைக்கு நாம் தரிசித்துக் கொண்டு இருக்கின்றோம். சென்ற பகுதியில் சிந்திக்கின்ற பொழுது ஒரு முனிவர் சிவனை நோக்கி தவம் செய்ய, அப்பொழுது அந்த முனிவருக்கு இடையூறு ஏற்பட முற்பட கடைசியில் சிவபெருமானுடைய தரிசனம் அவருக்கு கிடைத்தது. அந்த முனிவர் என்ன செய்தார், சிவபெருமானை பார்த்து, இறைவா, நான் உன்னை நவபாஷாணத்தால் அவைத்து இங்கே வழிபட விரும்புகின்றேன் என்று சொல்ல, அந்த அடிப்படையில் நவபாஷாண லிங்கத்தை அந்த முனிவர் அமைத்தார். நீ இங்கே இருந்து அனைவருக்கும் அருள் செய்ய வேண்டும் என்று சிவபெருமானை பிரார்த்தித்தார். அந்த வகையிலே தான் அந்த முனிவரால் அமைக்கப்பட்ட நவபாஷாண லிங்கம் இன்றைக்கும் நமக்கு அருள் செய்து வருகின்றது. இங்கு இருக்கக்கூடிய சுனை தீர்த்தம் இருக்கின்றதல்லவா, அதுவே அபிஷேகத்திற்கு பயன்படுகின்றது. அந்த சுனை தீர்த்தத்தினால் நவபாஷாண லிங்கத்திற்கு அபிஷேகம் செய்து அது மிகப்பெரிய அருமருந்தாக, அதிலும் குறிப்பாக பாம்பு போன்ற விஷக்கடிகளுக்கு மருந்தாக அந்த தீர்த்தம் பயன்படுகின்றது என்று இந்த ஆலயத்தை சார்ந்தவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அதற்கடுத்ததாக அன்பர்களே என்னாயிற்று என்று சொன்னால், சிலாத்தியர் என்று சொல்லக்கூடிய ஒரு முனிவர், அவர் சரீரத்தோடு, அதாவது உடம்போடு கைலாயத்தில் சென்று சிவனோடு ஐக்கியமாகக்கூடிய அற்புத வரத்தை பெற்றார். அதற்காக அவர் அப்படி செல்கின்ற நேரத்தில் நாரதர் அவரை சந்தித்தார். நாரத பகவான், சிலாத்தியரே, அதாவது உன்னுடைய முன்னோர்கள் கொஞ்சம் பிதுர்லோகத்தில் முன்னோர் உலகத்தில் அவதிப்படுகின்றார்கள். அவருக்கு செய்ய வேண்டிய நீர்க்கடன் போன்றவற்றை உம் வம்சத்தில் வந்தவர்கள் ஒரு சிலர் சரியாக செய்யவில்லை. எனவே அதை நிறைவேற்றி பிறகு நீர் செல்லலாம் என்று சொல்ல, அந்த அடிப்படையில் சிலாத்தியர் என்ன செய்தார், இங்கு வந்தார். இங்கு தர்பை பொருட்கள் ஏராளமாக, தர்பை காடு, அந்த தர்பைக்கு மௌஞ்சி என்று பெயர். ஆகையினால் மௌஞ்சி காடாக இருந்தது, மௌஞ்சி மேடாக இருந்தது. அதுதான் காலப்போக்கில் இஞ்சி மேடு ஆயிற்று என்றும் குறிப்பிடுவார்கள். அந்த மௌஞ்சி என்று அழைக்கப்படக்கூடிய தர்பையை வைத்து தன் முன்னோர்களுக்கு நீர்க்கடன் போன்றவற்றை செய்து அவர்களை நற்கதிக்கு அனுப்பியதற்கு பிறகு அந்த சிலாத்திய முனிவர் அவர் என்ன செய்தார், கைலாயம் சென்றார். எனவே முன்னோர்களுக்கு திதி கொடுக்கக்கூடிய அற்புத பரிகார திருத்தலமாக இந்த திருத்தலம் விளங்குகின்றது. எனவே பித்ரு தோஷத்தை போக்கக்கூடிய அற்புத ஸ்தலமாக விளங்குகின்றது இந்த திருமணிச்சேரை உடையார் ஆலயமாக இருக்கக்கூடிய இஞ்சிமேடு பெரியமலை சிவாலயம். இன்றைய தினம் நாம் தரிசித்த இஞ்சிமேடு சிவபெருமானுடைய அருளால் நம்முடைய நேயர்கள் அனைவரும் எல்லா நலமும் பெற்று பல்லாண்டு பல்லாண்டு வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அளவில் நிறைவு செய்து கொள்வது நாகை முகுந்தன். நன்றி, வணக்கம், வாழிய நலம்.